Hello friends, welcome to Designer Blouse channel. இன்னைக்கு நம்ம 34 size blouse உடைய back neck design எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து நான் main fabricம் lining clothம் கட் பண்ணி வச்சிருக்கேன். Lining cloth உடைய length வந்து 14.5 inches, shoulder வந்து 5.5 inches, armhole 5.5 inches, 34ல கால் பாகம் 8.5 plus 1.5 inches margin சேர்த்து 10.5 inches chest அளவு, இடுப்பளவு வந்து 10 inches மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நெக்லைன் ட்ரா பண்ண போகிறோம். நெக்லைனுடைய விட்த்து 2.5 inches, லென்த்து வந்து 9.5 inchesக்கு மார்க் பண்ணியிருக்கோம். நெக்லைனுக்கு கீழே வந்து 3 inches விட்த்துக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு லீஃப் ஷேப்பில் நெக் டிசைன் ட்ரா பண்ணுறேன். பாருங்கள், நான் வந்து இப்போ இதை இந்த டிசைனில் நெக் ட்ரா பண்ணுறேன். இப்போ இதில் 2 inches கீழே இருந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 inchesலேருந்து நம்ம இந்த ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ட்ரா பண்ணுற இந்த டிசைனில் நம்ம ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி செய்ய போகிறோம். இப்போ நெக்லைனுக்கு அவுட்டரில் 2 inches மார்க் பண்ணிவிட்டு ஈவனாக மார்க் பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண அந்த நெக்லைனுக்கு அவுட்டர் பக்கமாக 2 inches ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு இந்த நெக்லைன் பேட்டர்னை கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ ட்ரா பண்ண அந்த நெக்லைன் பேட்டர்னை இந்த பேப்பர் பேஸ்டிங்கில் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்னரில் ட்ரா பண்ண நெக்லைனை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவுட்டரில் ட்ரா பண்ண நெக்லைனையும் நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேப்பர் பேஸ்டிங்க்கு ரெண்டு சைடுமே ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாவது ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே கட் பண்ணிக்கிட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு கீழே ட்ரா பண்ண டிசைனையும் நம்ம பேப்பர் பேஸ்டிங்கில் ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். கரெக்டாக சென்டராக பார்த்து அலைன் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ண அந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம ட்ரா பண்ண அந்த டிசைன் மேலேயே நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அந்த பேப்பர் பேஸ்டிங்கை பாதியாக மடிச்சுட்டு நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே கட் பண்ணிக்கிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேப்பர் பேஸ்டிங்கை கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த நெக் பேட்டர்னையும் கீழே எடுத்த அந்த டிசைனையும் இந்த துணியில் வச்சு நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். இது ரெண்டத்தையுமே வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ண பிறகு சுற்றி நம்ம ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு கீழே ட்ரா பண்ண டிசைன் பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுறோம். பாருங்கள், இதை சுற்றி நம்ம ஓரத்தையல் தச்சுக்கிட்டே வரோம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த நெக் பேட்டர்னையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அவுட்டர் சைடு ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டே வரலாம். நெக்ஸ்ட்டு உள் பக்கமாக ஒரு நெக்லைன் ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அந்த லைன் மேலேயே தச்சுக்கிட்டு வரலாம். நம்ம இந்த மாதிரி பேப்பர் பேஸ்டிங்கை அந்த துணியில் வச்சு அயன் பண்ணிவிட்டு தைச்சோன்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரெண்டுமே தைச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். மெயின் ஃபேப்ரிக்குடைய ராங் சைடு மேலே நம்மளுடைய லைனிங் கிளாத்தை கரெக்டாக சென்டராக பார்த்து அலைன் பண்ணி பின் பண்ணிவிட்டு இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து தைச்சிக்கிட்டே வரப்போகிறோம். மெயின் ஃபேப்ரிக்குடைய ராங் சைடு மேலே லைனிங் கிளாத் வச்சு நம்ம தைச்சிக்கிட்டு வரோம். தைக்கும்போது கையால் சரி பண்ணிக்கிட்டே தைச்சிக்கிட்டு வரலாம். அப்போ தான் லைனிங் கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ சுற்றி 4 பக்கமும் தைச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண பிறகு இந்த நம்ம ப்ளவுஸ் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த நெக் டிசைன் பேட்ச் ஒர்க்கை வச்சு தைக்க போகிறோம்.
பாருங்கள், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு நம்ம தச்சுக்கிட்டே வரப்போகிறோம். பின் பண்ணியாச்சு. இப்போ அந்த லைன் மேலேயே நம்ம தச்சுக்கிட்டு வரலாம். ரெண்டுமே நம்ம ராங் சைடு தான் வச்சுருக்கோம். நம்மளுடைய ப்ளவுஸும் ராங் சைடு தான் இருக்குது. நம்ம தச்சு வச்சுருக்கிற பேட்ச் ஒர்க்கும் ராங் சைடில் தான் வச்சு நம்ம பின் பண்ணி நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே தச்சுக்கிட்டு வரோம். இப்போ 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண பிறகு அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த பேட்ச் ஒர்க்கை மேல் பக்கமாக திருப்ப போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மேல் பக்கமாக திருப்பி எடுக்கிறோம். மேல் பக்கமாக திருப்பின பிறகு இப்போ அந்த ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டு வர போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த பேட்ச் ஒர்க்கை வச்சு நம்ம ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டே வரோம். நெக்ஸ்ட்டு அந்த பேட்ச் ஒர்க்குடைய 2வது சைடும் நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேக்கில் டாட்ஸ் பிடிக்கிறோம். ப்ளவுஸ் இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு 4 இன்ச்சு லென்த்துக்கு 2 சைடுமே நம்ம டாட்ஸ் பிடிச்சிடலாம். டாட்ஸ் பிடிச்ச பிறகு பெல்ட் ஜாயின் பண்ணுறோம். இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரெயிட் பீஸில் நம்ம ப்ளவுஸுடைய பேக்கில் பெல்ட்டு ஜாயின் பண்ணுறோம். இப்போ இதுக்கு மேலேயே ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு மடித்து தைச்சோன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் ஸ்டிச் பண்ண பிறகு இதை இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ப்ளவுஸுடைய பேக்கில் பெல்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை கரெக்டாக நம்ம அந்த நெக் பார்ட்டும் அந்த டிசைனும் கரெக்டாக சென்டராக வரப்பில் அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அலைன் பண்ணி பின் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். சென்டர்லேருந்து தைக்க ஆரம்பித்தோன்னா அந்த 2 சென்டரும் கரெக்டாக மீட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சென்டர்லேருந்து தைச்சிக்கிட்டு வரலாம். பாருங்கள், சென்டர்லேருந்து தைச்சி இப்போ நம்ம டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம லேஸ் வச்சு தைக்கிறோம். ஃபஸ்ட்டு கீழே லேஸ் வச்சு தைக்கலாம். லேஸ்க்கு இப்போ 2வது சைடும் தைக்கிறோம். எப்போவுமே லேஸ்க்கு 2 சைடுமே தைக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே தைச்ச அந்த பேட்ச் ஒர்க்குக்கு மேலேயும் லேஸ் வச்சு தைச்சி கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த லேஸ் வச்சு தைச்சதுமே நமக்கு அந்த ப்ளவுஸுடைய லுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த லேஸ் வச்சு தைச்சிட்டோன்னா நம்ம ஜாயின் பண்ண அந்த பேட்ச் ஒர்க் கூட வெளியில் தெரியாது. ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். ப்ளவுஸுடைய லுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெக்லைனுடைய பேட்ச் ஒர்க்குக்கும் லேஸ் வச்சு தைக்கிறோம். பாருங்கள், நெக்லைனுக்கு அந்த லேஸ் வச்சு தைச்சதுமே ப்ளவுஸ் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம நெக்லைனுக்கு காஃபி ப்ரௌன் கலர் துணியில் நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். நம்மளுடைய பேட்ச் ஒர்க் வந்து மஜந்தா கலர். நம்ம
அதுக்கு எடுப்பாக இருக்கிறதுக்காக இந்த மெயின் ஃபேப்ரிக் கலரில், இந்த காஃபி ப்ரௌன் கலரில் நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். இது வந்து 1.5 இன்ச் அகலத்தில் கிராஸ் பீஸில் மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். இப்போ இதை இந்த மாதிரி மடித்து உருட்டி பைப்பிங் கம்ப்ளீட் பண்ணுறோம் நெக்லைனை சுற்றி. நல்லா மெல்லிஸாக மடித்து உருட்டி தைக்கலாம். அப்போ தான் பைப்பிங் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பைப்பிங்க்கு வந்து எப்போவுமே கிராஸ் பீஸ் தான் வச்சு தைக்கணும். அதுதான் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் துணி. நெக்ஸ்ட்டு நம்ம ரோப்புக்கு ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணுறோம். இது வந்து 4.5 இன்ச் நீளம், 4.5 இன்ச் அகலத்தில் மஜந்தா கலர் துணியில் நம்ம ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரி மடிச்சுட்டு ரோப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ரோப் ரெடி பண்ணுறோம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய ஹேங்கிங்ஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் ஈவனாக 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரோப்பை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ரோப் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான டிசைனர் ப்ளவுஸு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா கிராண்டாக ரிச் லுக்காக இருக்குது. தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி, ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்ட் லுக்காக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.